அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சூரிய கிரகணமானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கிரகண நேரத்தில் சூரியன், புதன், சந்திரன், கேது ஆகியோர் கன்னி ராசியில் இருப்பாங்க அப்படின்னு வரக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையால் சதுர்கிரகி யோகம் உருவாகுது. கிரகணங்களினுடைய நிலை பற்றி அறிஞர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் சூரிய கிரகண நாளில் வியாழன் ரிஷபராசியில் இருக்கார், மிதுன ராசியில் செவ்வாய் பெயர்ச்சி. இப்படி ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பிட்டு ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கணும், அது அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க விலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் திருமணத்திற்காக பெண் தேடி ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக உங்கள் திருமணம் அமையவே இல்லை, அதே போல் மாப்பிள்ளை தேடக்கூடிய பெண்களுக்கும் வரன் அமையவே இல்லை அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக அவர்களுக்கு சரியான பரிகார முறைகள் சொல்கிறாங்க. அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டினுடைய 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அக்டோபர் 2ஆம் தேதி நிகழ இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. சர்வ பித்ரு அமாவாசை என்று இந்த சூரிய கிரகணம் நிகழுது. சூரிய கிரகண நாளில் கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் கன்னிராசியில் 4 கிரகங்கள் இணைவதால் சதுர்கிரகி யோகம் அப்படின்னு பார்த்தோம். குறிப்பிட்டு சனி அதனுடைய சொந்த அடையாளத்தில் தலைகீழாக, அதாவது பிற்போக்கு இயக்கத்தில் நகர்கிறது என்றும், சூரிய கிரகண நாளில் சதுர்கிரகி யோகத்தை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னும் இதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பிட்டு இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது சூரிய கிரகணம் இரவு 9:13 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:17 மணிக்கு முடிவடையும். இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது, கண்களுக்கு புலப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் இதனுடைய தாக்கம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிட்டு இந்த கிரகணமானது 3 ராசிக்காரர்களுக்கு பலம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேஷம், மிதுனம், சிம்மம் இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் குடும்ப பிரச்சனைகள் இவர்களுக்கு தீரக்கூடியதாக அமையும். செல்வம் பெருகும். சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிதி நிலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். விற்பனை, லாபம் இவை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நிலம் மற்றும் சொத்து மூலமாக பணம் கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து போகும்போது இந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு பார்த்துருக்கோம். குறிப்பிட்டு இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருந்து பார்த்தா சந்திரன் சூரியனை முழுமையாக மறைப்பது போல் இது பகலில் நடுவில் ஒரு வியப்பை ஏற்படுத்தக்கூடிய இருளை உருவாக்கக்கூடியது முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒரு பகுதி மட்டுமே சந்திரனால் மறைக்கப்படுவது அப்படின்னு சொல்லலாம். வளைய சூரிய கிரகணம் என்று பார்த்திங்கன்னா சந்திரன் சூரியனை முழுவதுமாக மறைக்க பூமியிலிருந்து வெகு தொலைவில் இருக்குது. இதன் விளைவாக சந்திரனுடைய விளிம்புகளை சுற்றி நெருப்பு வளையம் போல தோன்றுவது தான் இந்த வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுது.
இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு நம்மளுடைய வீடியோக்கள்லேயே பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த கிரகண நேரத்தில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் வியாபாரத்தில் இருக்காங்க அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளை அவர்களால் உருவாக்க முடியும். நண்பர்களுடைய முழு ஆதரவையும் கண்டிப்பாக அவங்க பெறுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இதோட நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரக்கூடியதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த முடிந்த உதவியை பெண்களுக்கு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மையே நடக்கும். இந்த நாளில் சூரியன், புதன், ராகு, கேது ஆகியோர் அசுப நிலையில் இருப்பதால் சிலருக்கு வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிந்தவரை அனைவருமே அன்றைய தினம் யாருக்காவது ஒரு அன்னதானம் செய்வது, அதுபோல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் அது நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் இது போல் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சரி, குறிப்பிட்டு இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமான ஆதாரங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. இது நிதிநிலையை பலப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. பணியிடத்தில் கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். அதே போல் முயற்சிகள் பாராட்டை பெறும். மேலும் அனைத்து வகையிலையும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். குடும்பத்தில் பாராட்டுகள் அதிகமாக கிடைக்கும். மகாலய அமாவாசையில் இந்த கிரகணம் நிகழ இருக்குது அப்படின்னு சொல்கிறதால இது புரட்டாசி அமாவாசையில் வர்றது இன்னும் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த அமாவாசையில் யாருக்காவது உணவு தானம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது எனவும் சொல்லப்படுதுங்க. சரி, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களது நம்பிக்கையும் ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய முடிவுகளை கண்டிப்பாக அடைவீங்க. மேலும் படைப்பாற்றல் உங்களது பணி அணுகுமுறையில் பிரதிபலிக்கும். நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பமாகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். மகாலய அமாவாசையில் பசுவிற்கு நீங்கள் பச்சை கீரையை கொடுக்கறது ரொம்ப நல்லது. மேலும் பித்ரு சாபம் இதனால் நீங்கும். அதிகமான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த கிரகணமானது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த அமாவாசை மகாலய பட்ச அமாவாசை திதியில் ஏற்படக்கூடிய இந்த கிரகணமானது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னும், தென் அமெரிக்கா, ஆர்டிக், அர்ஜென்டினா, பிரேசில், பெரு, பிஜி, சிலி, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடலினுடைய சில பகுதிகளில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த அமாவாசையானது திடீர் பண வரவை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வணிகர்கள் பல சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க. இது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. அதாவது ரிஷபம், விருச்சகம், தனுசு இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த கிரகணமானது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த கிரகணமானது நாம் கிரகண நேரத்தில் இந்த பொருளை சாப்பிடணும், இந்த பொருளை சாப்பிடக்கூடாது, அதே போல் நாம் இதை இப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கடைப்பிடிங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறது போல் கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடாது. கிரகணம் முடிந்த பிறகு அல்லது கிரகணத்துக்கு முன்பு சாப்பிடுவது நல்லது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இவையெல்லாம் நீங்கள் முக்கியமாக கடைப்பிடிக்கிறது நல்லதுங்க. மேலும் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரத்தில் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லப்படுது. இவையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த நேரத்தில் நாம் இறை வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இறை வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போக முடியாது. ஏன்னா இது இரவு நேரத்தில் வருது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடுகளில் இருந்தே கூட கடவுளினுடைய பெயரை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கிரகணம், சூரிய கிரகணம், அதுவும் 2024 கடைசி சூரிய கிரகணம். இந்த கிரகணம் எப்போது ஏற்பட போகிறது, எங்கெல்லாம் பார்க்க முடியும், என்ன மாதிரியான பரிகாரங்களை இந்த நாளில் செய்யலாம், எப்படிப்பட்ட கடவுள் வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.